நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது ஏமாந்த சிறுத்தை பற்றிய கதை. ஒரு மலையின் அடிவாரத்தில் பசுமை பறந்து கிடந்தது. பறவைகளும் சுருளும் இசையைப் போல காற்றில் சித்தரித்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த அமைதியான சூழலில் ஒரு சிறுத்தை மிகுந்த பசியுடன் அலைந்து கொண்டிருந்தது. சிறுத்தையின் வயிறு கொந்தளித்து கொந்தளித்து வாயில் நீர் வழிந்தது. நான் இன்று ஒரு நல்ல உணவினை பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த பசி என்னை சாய்த்துவிடும் என்று அது எண்ணியது. அப்படி தேடி நடக்கையில் ஓரிடத்தில் 2 மான்கள், ஒரு கருப்பு மான் மற்றும் ஒரு புள்ளிமான், இரண்டும் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றை பார்த்த சிறுத்தை அவற்றை எப்படியாவது இரையாக்கிவிட வேண்டும் என்று எண்ணியது. சிறுத்தை மெதுவாக எச்சரிக்கையுடன் அவைகள் இருக்கும் இடத்தில் நுழைந்தது. அதற்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இவைகளில் எதனை துரத்துவது, கருப்பு மானையா புள்ளி மானையா என்ற அந்த எண்ணம் அதனை ஆக்கிரமித்தது. அதே நேரத்தில் மான்கள் சிறுத்தையின் நிழலை கவனித்தன. பயந்து போன அவைகள் உடனே ஓடத் தொடங்கின. ஒரு மான் இடது பாதையிலும் மற்றொரு மான் வலது பாதையிலும் ஓடின. சிறுத்தை அந்த இடத்துக்கு விரைந்து வந்து ஒரு பக்கத்தில் நின்று யோசித்தது. எதை துரத்துவது, கருப்பு மானையா புள்ளி மானையா? இரண்டுமே வேகமாக ஓடுகின்றன. ஆனால் என்ன செய்வது என்று சிறிது நேரம் தயங்கியது. பின்னர் சரி, கருப்பு மானையே துரத்துகிறேன், அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து இடது பாதையில் ஓடியது. ஆனால் அந்த மான் ஏற்கனவே தொலைதூரம் சென்றுவிட்டது. சிறுத்தையின் பார்வையில் அது ஒரு கரும்புள்ளி போலவே தெரிய தொடங்கியது. அடடா, இது வேகமாக ஓடக்கூடிய மான் போலவே, இதை இனிமேல் என்னால் பிடிக்க முடியாது. என் பசியும் அதிகமாகிவிட்டதே, என்ன செய்யலாம் என யோசித்த சிறுத்தை சரி, புள்ளி மானை துரத்தலாம் என்று யோசித்து வலது பாதையில் சென்றது. ஆனால் புள்ளிமானோ தொலைவில் போய்விட்டது. இப்போது சிறுத்தை ஒன்றுமில்லாமல் அந்த இடத்தில் அமர்ந்து விட்டது. வாயில் நீர் வழிந்தபடி பசியுடன் யோசித்தது. 2 வாய்ப்புகள் எனக்காக வந்தன, ஆனால் நான் தான் தயக்கத்திலேயே அனைத்தையும் இழந்தேன் என்று எண்ணி வருந்தியது. இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, முக்கியமான தருணங்களில் முக்கியமான முடிவுகளை தாமதமின்றி எடுக்க வேண்டும். தயக்கம் என்பது ஒரு வாய்ப்பையும் இழக்கச் செய்யும். வாழ்க்கையில் சில தருணங்கள் வேகமாக முடிவு எடுக்கும்படியாக உருவாகும். அந்த நேரங்களில் துணிந்து தெளிவாக செயல்பட வேண்டியது அவசியம்.